வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நான் இப்ப எங்க வந்திருக்கேன்னா, திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டு மதுரை பக்கத்துல இருக்கிற இந்த கோயில்ல என்ன விசேஷம்னா, கிருஷ்ணேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் இருக்கு. வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுறேங்க. சிவனே சித்தராக வந்ததாக இந்த கோயிலின் தல வரலாறு கூறுகிறது. இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இக்கோயில் காசி நகரத்தை விட 16 மடங்கு புண்ணியம் தரும் இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது. இதை காசிக்கும் வீசம் அதிகம் எனும் சமய பெரியோர்கள் கூற்றிலிருந்து அறியலாம். காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள வைகையில் அஸ்தியை கரைத்து மோட்ச தீபம் போடும் வழக்கம் இன்றளவும் நடந்து வருகிறது. பாடல் பெற்ற ஸ்தலம். ஒருமுறை திரு ஞானசம்பந்தர் திருப்புவனத்திற்கு வந்தபோது ஆற்று மணலெல்லாம் சிவலிங்கங்களாக காட்சியளித்ததாம். அதன் மீது கால் வைக்க அஞ்சிய சம்பந்தர் வைகை ஆற்றின் மறுகரை மீது இருந்தபடியே சிவனை பாடினார். அப்போது நந்தி லிங்கத்தை மறைத்திருந்தது. உடனே சம்பந்தர் சிவனை வேண்டிட சம்பந்தருக்காக நந்தியை சற்று விலகி தன்னை மறைக்காமல் இருக்கும்படி சிவன் கேட்டுக்கொண்டாராம். அதன்படி நந்தி சற்று விலகி இருப்பது தனி சிறப்பாகும். இப்போது இக்கோயிலின் தல வரலாறு பார்ப்போம். திருப்புவனத்தில் பொன்னையாள் என்ற நடனமாது வாழ்ந்து வந்தாராம். கலை நாணத்தால் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் சிவனடியார்களுக்கு அமுது படைத்தே காலம் கழித்தாளாம். சிவபக்தியான அவளுக்கு அவ்வூரில் உள்ள பூவனநாதரை சொக்க தங்கத்தில் வடிக்க ஆசைப்பட்டாளாம். இவளது ஆசையை நிறைவேற்ற சிவனே சித்தராக மாறி இவள் வீட்டுக்கு சென்று வீட்டில் உள்ள செம்பு, ஈயம், பித்தளை பாத்திரங்களை இரவில் நெருப்பில் இட்டால் பொன்னாக மாறும் என வாக்கு கூறினாராம். பொன்னையாளும் அன்று இரவு அவ்வாறே செய்தாளாம். அவை பொன்னாக மாறின. அந்த பொன்னை கொண்டு பூவனநாதரை உருவாக்கினாளாம். அப்போது பூவனநாதர் திருமேனி அழகில் சொக்கி அவர் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டாளாம். அவள் பதித்த நகக்குறி இன்றும் இங்குள்ள உற்சவரிடம் காணப்படுகிறது. இங்கு சிவம் சுயம்பு மூர்த்தியாக திகழ்கிறார். என்ன ஒரு அதிசயம்! ஓம் நம சிவாய. 5 நிலை கோபுரத்துடன் சுவாமி சன்னதி நுழைவாயில் அமைந்துள்ளது. சுவாமி சன்னதியில் சுயம்பு லிங்கமாக ருத்ராட்ச மேனியாய் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இங்குள்ள சுயம்பு லிங்கத்தில் திரிசூல முத்திரையும் உள்ளது. சுவாமிக்கு வலப்பக்கத்தில் அம்மன் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலில் 5 வகையான தீர்த்தங்கள் உள்ளன. இதில் மணிகர்ணிகை தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இத்தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தபடி அகத்திய முனிவர் கடல் நீரை பருகும் சக்தி பெற்றதாகவும், நலன், பிரம்மா, விஷ்ணு, கௌதம், மகாமுனி, சூரியன், மகாலட்சுமி, அகத்தியர், போரக்க சித்தர் வந்து இறைவனை பூஜித்து நற்பலனை பெற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. திருவிளையாடல் புராணத்தில் 36வது திருவிளையாடல் ரசவாதம் செய்த படலம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 201வது தேவார தலமாகும். சூரியனின் சாபம் நீங்க பெற்ற தலம் என்கின்ற பெருமையும் திருப்புவனம் தலத்திற்கு உண்டு. இந்த தலத்தின் வேறு பெயர்களை பார்ப்போம். புஷ்பவன காசி, பிதுர் மோக்ஷபுரம், பாஸ்கரபுரம், லக்ஷ்மிபுரம், பிரம்மபுரம், ரசவாதபுரம். இங்கு எழுந்தருளியுள்ள சௌந்தரநாயகி சமேத புஷ்பனேஸ்வரர் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். பூவனம் என்பதால் இவ்வூர் திருப்புவனம் ஆயிற்று. வழிபடுவோர் வினைகளை தீர்ப்பவராக புஷ்பனேஸ்வரர் விளங்குகிறார். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். இக்கோயிலின் சுற்று பிரகாரத்தை சுற்றி வரலாம், வாருங்கள். மிக பிரம்மாண்டமான, மிக பழமையான கோயிலில் ஒன்று.
மேலும் நான் பார்த்து வியந்தது, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சிவதொண்டு புரிவதை நாம் காணலாம். வாருங்கள் பார்ப்போம். அங்கிருந்து வரீங்களா? அதை க்ளீன் பண்றதுக்கு சுத்தத்துக்கு வார வாரம் வருவீங்களா? அதாவது க்ளீன் பண்ண எப்போ வருவீங்க? ஞாயிற்றுக்கிழமை வார வாரம். வெரி குட் வெரி குட். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? சூப்பர்.